எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ். அதாவது நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் சமீபத்தில் ரெட்ரோ மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த ஹீரோ ஹீரோயின்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி உன் கூட சேர்ந்து ஹாப்பியாக வாழ்கிறது தான் என்னோடய பர்பஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சொல்லுவார். பட் உண்மையிலேயே அவருக்குள்ள ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் வேண்டான்னு ஹீரோயின் எவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணாலும் அது அவரை விட்டு போகாது. கடைசியில் பார்த்தா அந்த குணம்தான் அவரால் நிறைய பேர் காப்பாற்றப்படுவாங்க. அது அவரோட பர்பஸ்ன்னு அப்போ தான் அவருக்கு புரியும். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இங்கே ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக படைக்கப்பட்டவங்க. அப்போ அதை பண்ணாமல் நம்ம வேறு எதையாவது பண்ணிகிட்ருக்கும்போது தான் நமக்கு சஃபரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதனால தான் பெரும்பாலும் நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இப்போது இதை ஒரு புக்கை வச்சு நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த புக்கு தான் இக்கிகாய். அப்போது இந்த இக்கிகாய்ல என்ன கொடுத்துருக்காங்க, 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பாயிண்ட்டுக்குள்ளே கவர் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக நம்மளோட இக்கிகாயாக இருக்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது இதை நினச்சா நமக்கு ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதை பண்ணுறது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். பாயிண்ட் என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் என்ன எடுத்துக்கிட்டே சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடிட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இந்த மாதிரியான பாசிட்டிவ் கண்டென்ட் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இது எதில் வரும்னா ஆழ்மன விருப்பம். சரிங்களா? அதில் வந்துருச்சு. தென் நீங்கள் மிகவும் நேசிக்கின்ற ஒன்று. ஆமாம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் மிகுந்த திறமை பெற்றிருக்கிற ஒன்று. எடிட்டிங்கும் ஒரு ஸ்கில் தான். சரிங்களா? எடிட்டிங் ஏதோ பேசிக் எடிட்டிங் எனக்கு தெரியும், அதுவும் ஒரு ஸ்கில் தான். அப்போது இது பார்த்திங்கன்னா தொழில்முறை வேலை. அப்போ இது ஒரு வேலையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இது ஒரு வேலை தான். வாழ்க்கை தொழில். இதை வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா? தென் உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. இப்போ நான் நிறைய பேருக்கு கோச்சிங்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க எல்லோரும் நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கான மரியாதை கிடச்சது மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க, இப்போது எனக்கு அவங்கெல்லாம் எங்கேருந்து கிடச்சாங்கன்னா என்னோடய சேனல்லேருந்து தான் கிடச்சாங்க. ஓகேங்களா? அப்போது என்னோடய லட்சிய பணியாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பாசிட்டிவாக இருக்கிறேன், நான் நன்றி எழுதுகிறேன், நான் தியானம் பண்ணுறேன், அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். பொதுவாக யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அதனால நம்ம ஹாப்பியாக இருக்கோம், அதையே எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அதையே எல்லாரும் பண்ணால் அவங்க லைஃப்பும் ஸ்மூத் ஆகும் தான். ஏன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியாததுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையுமே டேக் இட் ஃபார் கிராண்டட் தான். எதுக்குமே நான் பெரிய அளவில் நன்றி உணர்ச்சியோடு இருந்ததில்லை. பட் இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம், ஆழமாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பெரிய அளவில் மாறும். இதை நான் உணர்ந்ததுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 19 வீடியோ கிராட்டிடியூட் சேலஞ்சுன்னு போட்டிருப்பேன். அதுலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல. பட் இருந்தாலும் அதுலேருந்து எனக்கு பணமே வரலாட்டியும் நான் அதை பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு அதிலேருந்து பணம் வந்தாலும் வரலாட்டியும், யாருக்கும் அது பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் நம்ம அந்த விஷயத்தை விடாமல் பண்ணணும். சரிங்களா? அப்படி ஒரு விஷயந்தான் நம்மளோட இக்கிகாயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் உலகிற்கு தேவையான ஒன்று. அப்போ பாசிட்டிவிட்டிங்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைதானா? கண்டிப்பாக தேவை. ஏன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போது நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு என்னென்னா, ஒன்று நிறைய பேர் என்னென்னா அவங்களோட பர்பஸ் இதுதான் தெரியாமலே அதை பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? பட் அதாவது ஏதோ ஒன்று ஆரம்பித்து, அதாவது அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அவங்க பர்பஸில் தான் இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட பர்பஸோடு அலைன் ஆகியிருப்பாங்க.
சரிங்களா? அப்போ நம்மளோட சஃபரிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், இல்லை நம்மளும் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும்னா நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு வேறு யாராவது வந்து நமக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்லை தானே? ஸோ நான் இந்த இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். உங்களோட இக்கிகை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை யாராவது ஒருத்தவங்க பர்சனலாக இருந்து உங்களுக்கு கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட மெடிடேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.